எனக்கு அருமையானவர்களே, நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில நாம் அறிந்தும் அறியாமலும் நம்முடைய உறவுகளை, நண்பர்களை, நலன் விரும்பிகளை, நமக்கு அறிமுகமானவர்களை, சில சமயங்களில் முன்ன பின்ன யாரென்று தெரியாதவர்களையும் கூட நம்முடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் சுயநலத்தினாலும் நாம் செய்யும் துரோகங்களினாலும் நம்முடைய பெருமையினாலும் பொறாமைகளினாலும் மனதளவில் வேதனையையும் காயங்களையும் ஏற்படுத்தி விடுகின்றோம். இப்படியாக மற்றவரின் மனதை காயப்படுத்துவதை குறித்து நாம் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. காரணம், காயப்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே மனதில் வலி உண்டாகுமே தவிர காயப்படுத்தியவர்களுக்கு ஒருபோதும் வலிப்பதில்லை. இன்னும் நம்மில் சிலருக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கின்ற பட்சத்தில் அடடா அவர்களை கஷ்டப்படுத்தி விட்டோமே என்ற உணர்வு ஏற்பட்டு நம்மால் காயப்படுத்தப்பட்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். பல நேரங்களில் ஐயோ இவன் எதுவும் நமக்கு சாபம் விட்டுவிட போகின்றான் என்ற பயத்தில் எந்த உணர்வும் இல்லாமல் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மன்னிப்பு கேட்கின்றோம். அப்படியாக நாம் மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் ஒருவேளை நம்மால் காயப்பட்டவர்கள் நம்மில் கொண்ட அன்பின் நிமித்தமாக அந்த காயத்தையும் அதனால் ஏற்பட்ட வலியையும் பெரிதுபடுத்தாமல் தங்களுடைய அன்பால் அதை மூடி வைப்பார்கள். ஆனால் நம்மால் ஏற்பட்ட காயம் அவர்கள் உள்ளத்தில் புண்ணாகத்தான் இருக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். நாம் கேட்கும் மன்னிப்பு நம்மால் ஏற்பட்ட காயத்திற்கு நிச்சயம் மருந்தாகாது. இன்னும் நம்மில் பலர் நம்மால் பிறருக்கு ஏற்பட்ட காயத்தை நியாயப்படுத்துவதும் உண்டு. ஒன்று நிச்சயம், நம்மால் ஏற்படுத்தப்பட்ட காயத்தினால் பிறருடைய மனதில் ஏற்படும் வலிக்கு நாம் நிச்சயம் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக வேண்டியிருக்கும். மேலும் அதன் பின் விளைவுகள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம் வாழ்நாள் முடிவதற்குள் நிச்சயம் ஒரு நாள் நம்மை வந்து அடையும். இதைத்தான் இன்றைய உலகம் கர்மா என்று அழைக்கின்றது. பரிசுத்த வேதாகமும் மனுஷன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான் என்று உரைக்கின்றது. ஒருவரின் மனதை காயப்படுத்துவதற்கு ஒரு சில வினாடிகளே போதும். ஆனால் அந்த காயம் ஆறுவதற்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். சில சமயங்களில் அந்த காயங்கள் ஆறாமல் வடுவாக கூட மாறி போய்விடலாம். இப்படி ஆறாத காயங்களோடு இருப்பவர்களே அதிகபட்சம் அவர்களை சுற்றி இருக்கும் பிறரை ஏதேனும் ஒரு வகையில் காயப்படுத்துகின்றார்கள். ஏதேனும் இருவருக்குள்ளே உண்மையான அன்பு இல்லாத பட்சத்தில் மட்டுமே ஒருவர் மற்றவரை காயப்படுத்திக் கொள்ளுகின்றதையும் நாம் காண முடியும். உண்மையான அன்பு தவறியும் கூட பிறர் மனதில் காயங்களை ஏற்படுத்தாது. ஆனால் அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பட்சத்தில் ஏற்படும் ஏமாற்றங்கள் பிறர் மனதை எளிமையாக காயப்படுத்திவிடும். நாம் ஒருவேளை நம்முடைய கோபத்தினாலோ நம்மிடம் உள்ள காரணங்கள் நியாயமானவைகளாக இருந்த போதிலும் அவைகளை எப்படி நிதானமாக சொல்லுவதென்று அறியாது நாம் எவர் மனதையாவது நம்முடைய சொற்களாலோ செயல்களாலோ உதாசீனப்படுத்துவதன் மூலமாகவோ காயப்படுத்தும் முன் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. காரணம், பிரியமானவர்களே, பழி வாங்காதிருங்கள், அது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்ற பரிசுத்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மால் காயப்படுத்தப்பட்டவர்கள் பதிலுக்கு பதில் நம்மை காயப்படுத்தாமல் நம்மை விட்டுவிடலாம். ஆனால் பரிசுத்த தேவன் யாவரையும் விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி நம்மால் மனதில் ஏற்பட்ட காயங்களின் வலியால் காயப்படுத்தப்பட்டவர்கள் ஒருவேளை தேவனுடைய சன்னிதானத்தில் அழும்போது அவர்கள் கண்களிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் தேவன் எண்ணி வைத்திருப்பார். மேலும் நானே பதில் செய்வேன் என்ற தன்னுடைய வார்த்தையின்படி பிறரை காயப்படுத்தின நம்மை நிச்சயமாக விசாரித்து அதற்கான பலனை பரிசுத்த தேவன் நமக்கு தராமல் இருக்க மாட்டார். அன்பு மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் பிறர் மனதை காயப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு நாம் செய்யும் தீமையை குறித்து இப்படியாக கூறப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு வாழ்ந்த நாட்களிலே எரிகோ பட்டணத்தில் குள்ளனும் மக்களை ஏமாற்றி அநியாயமாக வரி வசூலித்து அதன் நிமித்தமாக செல்வந்தனாய் மாறிய சகேயு என்பவன் ஒருவன் இருந்தான். அவன் அநியாயக்காரனும் செல்வந்தனுமாய் இருந்தபடியால் அந்த ஊர் மக்கள் அவனிடம் எதுவும் கேள்வி கேட்க இயலாமல் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தனர். இவனை அவர்கள் யாவரும் ஒரு பாவியாகவே கருதினர். இந்த சகேயு இயேசுவை குறித்து பல முறை கேள்விப்பட்டதன் மூலமாக அவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருந்தான். அதற்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. அதன்படி இயேசு அவன் இருந்த இடத்தின் வழியாக கடந்து செல்லுகின்றார் என்பதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் குள்ளனான அவன் அங்கிருந்த ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க முற்படுகின்றான். இயேசுவோ அவன் ஏறி இருந்த அந்த காட்டத்தி மரத்தின் அருகில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா,
இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்கிறார். சகேயு சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போகின்றான். இதை கண்ட அந்த ஊர் மக்கள் யாவரும் இயேசு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாவியான ஏமாற்றுக்காரன் வீட்டிற்கு தங்கும்படி போகின்றார் என்று முறுமுறுக்கின்றனர். இயேசு அவன் வீட்டில் நுழைந்த மாத்திரத்தில் சகேயுவின் உள்ளத்தில் தான் பிறரை ஏமாற்றி வரி வசூலித்த ஒரு பாவி என்ற எண்ணம் உருவாகின்றது. இது நிமித்தம் அவன் மனம் வருந்துகின்றான். அவனுக்குள்ளே மனம் திரும்புதல் ஏற்படுகின்றது. மனம் திரும்பிய அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன். நான் யாரிடமாவது அவர்களை ஏமாற்றி ஏதாவது மோசடி செய்திருந்தால் அந்த பணத்தை 4 மடங்காக திருப்பி தருவேன் என்று கூறுகின்றான். சகேயு இப்படியாக சொன்னதின் நிமித்தம் அவன் வெறும் மேலோட்டமாக வருத்தப்படாமல் உண்மையாகவும் உணர்வுள்ள இருதயத்தோடும் தன்னுடைய தவறை உணர்ந்து, அதாவது அவன் பிறருக்கு செய்த துரோகத்தையும் அது நிமித்தமாக பிறர் மனதில் அவன் ஏற்படுத்திய காயங்களினால் ஏற்பட்ட வலியையும் உணர்ந்து மனம் வருந்தி அவனுக்குள் ஏற்பட்ட உண்மையான மனமாற்றத்தை வெளிப்படுத்துகின்றது. இதை கண்ட இயேசு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ஏனென்றால் இந்த மனுஷன் ஆபிரகாமின் மகன் என்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சொற்களினாலும் அறிவில்லாத நடத்தையினாலும் சுயநலத்தாலும் எவருடைய மனதையும் காயப்படுத்தாமல் இருப்போம். ஒருவேளை நாம் அப்படியாக பிறர் மனதை காயப்படுத்தி விடுவோமே ஆனால் அதற்கான பின்விளைவுகள் நிச்சயமாய் நம்மை வந்து அடையும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்திடாமல் இருப்போம். மேலும் நம்மால் காயப்படுத்தப்பட்டவர்களுடைய காயங்களை ஆற்றும்படியாக அந்த காயங்களின் வலியை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான மன்னிப்பை மனம் வருந்தி காயப்பட்டவர்களும் கேட்போம். பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட 2வது பிரதான கற்பனையாகிய உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசி என்ற வார்த்தையின்படி நம்மால் இயன்ற மட்டும் நம் அன்பை அவர்கள் மேல் காட்டுவோம். மேலும் எல்லாவிதமான காயங்களை ஆற்றும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்தம் அவருடைய காயங்களை ஆற்றும்படியாக உண்மையாக மனதில் பாரத்தோடு பரிசுத்த தேவனிடத்தில் மன்றாடுவோம். பரிசுத்த தேவன் நம்மால் பிறருக்கு ஏற்பட்ட காயத்தை அவர்களுக்கு ஆற்றுவார். காயப்படுத்தின நம்மையும் விடுதலை ஆக்குவார். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.